இந்த காணொலியை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, முதல்ல சரி ஏதோ சினிமா பட ஷூட்டிங் ஆட்ருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மை அதுவும் இல்லை. எல்லாமே உயர் ரக போதைக்கு அடிமையானவங்க. இது எங்கேன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாகாணத்தில் தான் இந்த மாதிரி போதைக்கு அடிமையான ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவிலேயே இந்த மாதிரி உலவிக்கிட்டு இருக்கிறத காணொலியாக எடுத்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறனால அங்கே பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதுக்கு உயிரை இழக்கிறதா செய்தியில் குறிப்பு இருக்குது. இந்த போதைகள்லாம் நம்ம ஊரில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கைது நடவடிக்கைகள் தமிழகத்துலேயும் இந்தியாவிலேயும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹெராயின், கொக்கைனு, ஃபென்டனில்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேரும் கூட நமக்கு வாயில் வரமாட்டேங்குது. அப்புறம் பெட்டமைன்னு நம்ம இன்னொரு இது மெத்துங்கிறாங்க. அந்த மாதிரி போதைப் பொருள்லாம் பயன்படுத்திட்டா மூளையை நேரடியாக பாதிக்குது. இந்த மாதிரி மத்திய நரம்பு மண்டலங்களை பாதித்து நம்ம சுயநிலவு இல்லாமல் இந்த மாதிரி நடை பிணங்களாக நம்ம தெரிய வேண்டிய நிலைமைக்கு நம்ம ஆளாகிறோம். இது எங்கெங்கேயோ இருக்குது. நமக்கு என்ன பாதிப்புன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தமிழகத்துலேயும் இது புழக்கத்தில் தான் இருக்குது. இந்த காணொலியில் வர்றவங்களாம் தொடர் அடிமையானவங்க தான், பார்த்துக்குங்க.